ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கின்றன. இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரும் கட்சிகளில் பெரும்பாலானவை பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கோரிக்கையையும் கூடவே கொண்டு வருவதால் ராஜ்யசபா தேர்தலை எப்படி சமாளிப்பது, யாருக்கு சீட் ஒதுக்குவது என்பது இம்முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் கடந்த முறை அதிமுக கோட்டாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. காலியாகும் இந்த 6 இடங்களில் 4 இடங்கள் திமுகவுக்கும் 2 இடங்கள் அதிமுகவுக்கும் மீண்டும் உறுதி. இதில் அதிமுக கோட்டாவில் 1ஐ அன்புமணிக்கு ஒதுக்குவதாக ஏற்கனவே பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எஞ்சியிருக்கும் ஒரு சீட்டை சொந்த கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்தை மீண்டும் அதிமுக தனக்கு அளிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார் ஜி.கே. வாசன். இதுவரை போலவே அதிமுக கோட்டாவில் ராஜ்யசபாவுக்கு செல்ல அமித்ஷா மூலம் தினகரனும் அச்சாரம் போடுகிறார். இதனால் இம்முறை ராஜ்யசபா கோட்டாவை யாருக்கு ஒதுக்குவது என்பதில் அதிமுக பெரும் குழப்பத்தில் உள்ளது. 6 ராஜ்யசபா இடங்களில் அதிமுகவுக்கு 2 இடங்கள் இருப்பதால் அந்த 2 இடங்களையும் என்னை கேட்காமல் யாருக்கும் உறுதி கொடுக்க வேண்டாம் என அன்பு கட்டளை போட்டு வைத்திருக்கிறாராம் அமித்ஷா. டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்த போதே உங்களை மத்திய அமைச்சராக்கவும் எங்களால் முடியும், அதனால் பழசை எல்லாம் கிளறி கொண்டிருக்காமல் முதலில் கூட்டணிக்குள் வந்துவிடுங்கள் என்று சொன்னாராம் அமித்ஷா. அதனால் முந்தைய பேச்சுகளை எல்லாம் மறந்துவிட்டு கூட்டணிக்கு கை குலுக்கினாராம் தினகரன். அதிமுக தயவில் வாசனை டெல்லிக்கு அழைத்துக் கொண்டது போல் தன்னையும் டெல்லிக்கு இழுத்து அமைச்சரவையில் உட்கார வைப்பார்கள் என்ற பெருத்த நம்பிக்கையில் இருக்கிறார் தினகரன். அதனால்தான் சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்ற கருத்தை முன்கூட்டியே பதிவு செய்தார். ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் திமுக தரப்பிலும் ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கின்றன. திமுக தங்கள் வசம் உள்ள 4 சீட்டுகளில் 1ஐ நிச்சயம் மீண்டும் திருச்சி சிவாவுக்கு ஒதுக்கிவிடும். இன்னொரு சீட்டையும் திமுகவுக்கு ஒதுக்கும் முடிவில் இருப்பதால் எஞ்சிய 2 இடங்களில் 1ஐ தேமுதிகவின் சுதீஷுக்காக ஒதுக்க வேண்டிய சூழல். இதனால் எஞ்சிய ஒரு சீட்டுக்கு காங்கிரஸ், மதிமுக, விசிக என 3 கட்சிகள் முட்டி மோத காத்திருக்கின்றன. இவர்களின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்தால் மட்டுமே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் என்பதால் இந்த விவகாரத்தில் திமுகவும் இன்னும் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் இருக்கிறது. ஆக 234 சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு வைப்பதை விட 6 ராஜ்யசபா சீட்டுகளை பங்கிடுவதில்தான் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இம்முறை பெரிய நெருக்கடி இருக்கும் போல் தெரிகிறது. திமுக கூட்டணியில் தலைமைக்கு எவ்வித குடைச்சலோ கோரிக்கையோ கொடுக்காத கட்சியாக மதிமுக இருக்கிறது. இருந்தபோதும் இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட்டால் மட்டுமே அங்கீகாரம் பெற முடியும் என்ற கட்டாயமும் அந்த கட்சிக்கு இருக்கிறது. இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டது. ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படாத நிலையில் இந்த முறையாவது ராஜ்யசபா சீட் தங்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மதிமுக உள்ளது. வைகோவை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக வைகோவின் குரல் மீண்டும் ஒலிக்க வேண்டும் என்பதே மதிமுகவினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திமுகவுடன் ராமதாஸ் உடனான பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை தொகுதி எண்ணிக்கையை குறைத்தாலும் மகள் ஸ்ரீகாந்திக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து விடுங்கள் என்ற கோரிக்கையோடு ராமதாஸ் கூட்டணிக்கு அணுகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணிக்கு போட்டியாக தன் மகளை மத்திய அமைச்சராக்க வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகிறதாம் ராமதாஸ் தரப்பு.